பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா அடுத்தடுத்து தங்க பதக்கங்களை வென்று வருகிறது. காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டியில் அடுத்தடுத்து தங்கம் பதக்கங்களை வென்று வருகிறது இந்தியா. மகளிருக்கான குத்துச்சண்டை 60 கிலோ பிரிவில் தங்கம் வென்றுள்ளார் பிரியா. ஏற்கனவே மகளிருக்கான 51 கிலோ பிரிவில் சாக்ஷி சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். தொடர்ந்து 60 கிலோ பிரிவில் தங்கம் வென்றுள்ளார் பிரியா. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா அடுத்தடுத்து பதக்கங்களை வென்று வருகிறது. அது குறித்த கூடுதல் விவரம் என்ன சந்தானம்? ஆனந்தி, காமன்வெல்த் போட்டியில நாளை கடைசி தினமாக இருக்கக்கூடிய இன்று ஒரே நாளில் இந்தியா தொடர்ந்து தங்க பதக்கங்களை வென்று வராங்க. குறிப்பாக குத்துச்சண்டையில இன்று மட்டும் இந்தியா 4 தங்கப்பதக்கம் மற்றும் 1 வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா 60 கிலோ எடை பிரிவில் தற்போது பிரியா 4க்கு 1 என்ற கணக்கில் தங்கம் வென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக பார்த்தோன்னா பிரீத்தி சௌத்ரி இது சாக்ஷி சௌத்ரி 51 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று ஜூடோல உனாத்தி சர்மா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். இப்படி ஒரே நாள்ல இந்திய அணி வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ச்சியாக பதக்கங்களை வென்று வராங்க. குறிப்பாக பார்த்தோன்னா குத்துச்சண்டை போட்டியில இந்தியா வீரர்கள் 10க்கும் 10 வீரர்கள் தற்போது இன்று ஒரே நாள்ல பதக்கத்திற்கான போட்டிகள்ல பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய 5 குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில 4 தங்கப்பதக்கமும் 1 வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இன்று பார்த்தோன்னா பாரா அத்லெட்டிக்ஸ் பிரிவுல சோமன் ராணா தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேஸ்மின் லம்போரியா அதே போன்று பிரீத்தி பவார் ஆகியோர் தங்கப்பதக்கங்களையும், அதே போன்று ஆண்கள் பிரிவில் ஜதுமுனா சிங் அவர் வெள்ளி பதக்கத்தையும் வென்றிருந்தார். தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் பிரவீன் சித்திரவேல் மற்றும் செல்வர் பிரபு மும்முனை தாண்டுதல்ல பிரவீன் சித்திரவேல் வெள்ளி பதக்கமும், அதே போன்று செல்வ பிரபு வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். அதே போன்று பாரா அத்லெட்டிக்ஸ்ல சுப்ரம் ஜெயால் அவர் வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேலும் குத்துச்சண்டை போட்டிகள்ல 2 பதக்கங்களை மகளிர் வீராங்கனைகள் வென்றிருக்கிறாங்க. இன்னும் 4 இறுதி போட்டிகள் இருக்கிறது. குறிப்பாக லவ்லினா போர்கேன் உள்ளிட்ட இந்தியாவினுடைய முன்னணி குத்துச்சண்டை வீராங்கனைகள் இன்று இரவு தங்கப்பதக்கத்திற்கான போட்டிகள்ல விளையாட இருக்கிறாங்க. அதே போன்று 4x400 மீட்டர் ரிலே போட்டியில தமிழகத்தை சார்ந்த விஷால் டிகே உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இறுதி போட்டியும் நடைபெற இருக்கிறது. கடைசி 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்திய அணி வீரர்கள் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட 10 பதக்கங்களை காமன்வெல்த் போட்டியில வென்றிருக்கிறாங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.